ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்மடு ஃபோர்ஸஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது டைரக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் ஆர்மடு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 7 ஜனவரி 2025 6 பிப்ரவரி 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். எந்தமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. 29,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கேட்டிருக்காங்க, 25,000 ரூபாய் சேலரி, ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷனல் கிளர்க் கேட்டிருக்காங்க, 11 வேகன்சி, 19,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க, 19,000 ரூபாய் சேலரி, 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபரில் சேம் அதே சேலரி, ஒரு வேகன்சியும். ஃபயர்மேனில் 5 வேகன்சியும், குக்கில் 4 வேகன்சி, லேப் அட்டன்ட்டில் ஒரு வேகன்சி, எம்டிஎஸில் 29 வேகன்சி, ட்ரேட்ஸ்மேனில் 31 வேகன்சி, வாஷர்மேனில் 2 வேகன்சி, கார்பெண்டர் மற்றும் ஜெனரல் 2 வேகன்சி, டின்ஸ்மித்தில் ஒரு வேகன்சி, டோட்டலாக 113 வேகன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் மற்றும் கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க. அக்கௌண்டன்ட்டுக்கு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி இன் காமர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, அல்லது 12th முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தா அந்த கோர்சஸ் முடிச்சிருக்கீங்க, அக்கௌண்டன்ட் பட்ஜெட்டுக்கான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்கன்னு அப்ளை பண்ணலாம். ஸ்டெனோகிராஃபருக்கு 12th பாஸ் பண்ணிட்டு ஸ்டெனோ முடிச்சிருக்கீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லோவர் டிவிஷனல் கிளர்க்கு 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சுட்டு டைப்பிங் தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டோர் கீப்பருக்கு 12th முடிச்சுட்டு 1 இயருக்கான ஸ்டோர் கீப்பிங்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர் கேட்டிருக்காங்க, 12th முடிச்சுட்டு டிப்ளமோ ஃபோட்டோகிராஃபி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபயர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது, ஹைட்டு வெயிட்லாம் கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குக் கேட்டிருக்காங்க, 10th பாஸ் பண்ணால் போதுமானது. லேப் அட்டண்டனுக்கு 12th முடிச்சுட்டு லேப் அட்டனுக்கான சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எம்டிஎஸ்க்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ட்ரீட்மெண்ட்டுக்கும் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. அப்புறம் வாஷர்மேனுக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. கார்பெண்டர் மற்றும் ஜெனருக்கு 10th பாஸ் பண்ணிட்டு அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டின்ஸ்மேத்துக்கும் அதே மாதிரி தான் 10th பாஸ் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஓபிசிக்கு 3 years கொடுத்துருக்காங்க, எஸ்சிஎஸ்டிக்கு 5 years கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க 100 மதிப்பெண்களுக்கு. அதுக்கப்புறம் டைப்பிங் டெஸ்ட் இருக்க போது, ஷார்ட் ஹேண்ட்கான டெஸ்ட் இருக்க போது, ட்ரேட் டெஸ்ட் இருக்க போது, சம்மந்தப்பட்ட பதவிகளுக்கு ஏற்ப உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தா இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, விரைவில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன்ஸை அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணி ஏதாச்சும் ஒரு ஜாப்புக்கு போக பாருங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.